ஃபைனலி ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கான ரெண்டாவது அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரைலரோட ஃபுல் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஒரே நாள்ல மொத்த அப்டேட்டையும் கொடுத்தா எப்படிடா? ஒரு பக்கம் ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கான ரெண்டாவது அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா, இன்னொரு பக்கம் வெனஸ்டே சீசன் 2 சீரிஸ்ல இருந்து அஃபிஷியலா ஒரு சில கிளிப்ஸுமே ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கிடையில ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கான ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஜென் பி சீசன் 2க்கான அஃபிஷியல் ட்ரைலருமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரே நாள்ல மொத்த அப்டேட்டையும் கொடுத்து ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் அப்டேட் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் எனிவேஸ் இதை பத்தி அடுத்து வர வீடியோல ஒன்னொன்னா மொத்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல ஸ்குவிட் கேம் சீரிஸோட ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். ட்ரைலர் உண்மையிலே சும்மா தாறுமாறா இருக்கு. எங்க பார்த்தாலும் ரத்தமும் வெள்ளமுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரைலர்ல ஏகப்பட்ட பேர் ப்ரூட்டலா கொல்லப்பட்ட மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஆனா அது யார் யாருன்றத பத்தி தெளிவா தெரியல. சீரிஸ்ல உள்ள ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை ட்ரைலரே ரிவீல் பண்ணி பயங்கரமான ஹைப்பை ஏத்தி விட்டானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரைலர் செம கிரவுண்டடாவும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு ரூம்குள்ள போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள அந்த பொம்மை கையில கயிறை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க, இது ஜம்பிங் ரோப் கேம்னு. எஸ், இது கண்டிப்பா அதே கேம் தான். பொதுவா இந்த கேமை எப்படி விளையாடுவாங்கன்னா, ஒரு 4-5 பேர் ஸ்ட்ரெயிட்டா லைன்ல நின்னுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சென்டரா கயிறை வச்சுட்டு கயிறோட இந்த முனையை ஒருத்தர் பிடிச்சிட்டு கயிறோட இன்னொரு முனையை அந்த சைட்ல இருந்து இன்னொருத்தர் பிடிச்சிட்டு அந்த கயிறுக்கு சென்டரா நிக்கிறவங்களுக்கு மேல சுத்துவாங்க. அந்த கயிறு சுத்தி அந்த கயிறுக்கு சென்டர்ல நின்னுட்டு இருக்கவங்க காலு கிட்ட வரும்போது அந்த கயிறை அவங்க கால்ல படாம ஜம்ப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த கயிறு அவங்க கால் மேல பட்டு அவங்க கீழே விழுந்துட்டா இந்த கேம்ல இருந்து மொத்தமா அவுட் ஆயிடுவாங்க. இப்படிதான் இந்த கேமை பேசிக்கா விளையாடுவாங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சீரிஸ்ல இந்த கேமை செம ப்ரூட்டலா காட்டி வச்சிருக்காங்க. ட்ரைலர்ல ஒரு சீக்வன்ஸ்ல இந்த கயிறு சுத்தி வரும்போது அந்த கயிறுக்கு சென்டர்ல ஒரே ஒருத்தர் நின்னுட்டு இருக்க மாதிரியும் அவரும் அந்த கயிறு கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே அடுத்த சாட்ல அந்த கயிறை அவர் கால்ல தட்டி அவர் கீழே விழுக போகிற நிலைமையில இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த நிலைமையில இந்த கேமை யாரு விளையாண்டுட்டு இருக்குதுன்னு நம்மளால எக்ஸாக்டா கெஸ் பண்ண முடியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒயிட் கலர் ஷூ கொடுத்திருக்கிறதுனால இது யாருன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாட்டனாலும் மேபி இது ஜீகனா கூட இருக்கலாம். அப்படியே இந்த கேம்ல பிளே பண்ண ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் இந்த கேம்ல அவுட் ஆகி கீழே விழுந்து ஏகப்பட்ட பேர் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ட்ரைலர்ல ஏகப்பட்ட சீக்வன்ஸ்ல பிளேயர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வழக்கமா எல்லா கேம்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரைலர்ல ஷியான் ஹீகன் கேம்ல பிளேயர் 456 ஒரு கருப்பு கலர் சவப்பெட்டியில தூக்கிட்டு வந்து அங்க இருந்து மத்த பிளேயர்ஸ் முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த கஃபின் பாக்ஸ்ல இருந்து அவர் கண்ணு முழிச்சதும் இங்க இருந்து இந்த ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 2ல இந்த கேமை நிறுத்துறதுக்காக பயங்கரமா பிளான் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியும் கடைசியா இந்த கேமை நிறுத்துற முயற்சியிலையும் தோல்வி அடைகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த கேமை நடத்துறவங்களால சிறைப்பிடிக்கப்பட்டு மறுபடியும் வர இந்த கேமுக்குள்ள வலுக்கட்டாயமா அந்த கேமுக்குள்ள தள்ளப்படுற மாதிரி தான் இந்த சீனை பாக்குறப்ப தெரியுது. சீசன் 2 முடிவுல ஜீஹான் பண்ண வேலையால கடைசியா பயங்கரமான சண்டையிலையும் இந்த கேமை மொத்தமா முடிக்கிற மாதிரியும் நிலைமையில கொண்டு போய் கடைசியா ஜீஹானோட பிளான் எல்லாமே சொதப்புற மாதிரியும் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. சீசன் 3க்கான ட்ரைலர்ல ஜீஹான் வலுக்கட்டாயமா கேமுக்குள்ள தள்ளப்படுறத பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பழைய எபிசோட்ஸ் எல்லாம் விட சீசன் 3ல ஜீஹான் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இதுக்கு முன்னாடி நடந்த கேம்ஸ் எல்லாத்தையும் விட இனிமே பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா அந்த ட்ரைலர்ல புது கேம்ஸையுமே காட்டியிருந்தாங்க. த கம்பால் மிஷின் கேம் அப்படின்ற ஒரு கேமை காட்டியிருப்பாங்க. அது மாதிரி இந்த ட்ரைலர்லயுமே ஒரு சில கேம்ஸையுமே மேலோட்டமா டீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷாட்ல இவரோட முகத்தை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இவரோட முகம் முழுக்கமும் ரத்தமா இருக்கு. இத பாக்குறப்பே தெரியுது கண்டிப்பா இது இவரோட ரத்தம் இல்லன்னு. ஏதோ ஒரு கேம்ல இவரோட ஆப்பரண்ட் அடிச்சு ரத்தம் தெறிக்க கொண்டுட்ட மாதிரி தான் தெரியுது. எக்ஸாக்ட்டா இவ யாரை அடிச்சு கொண்டான்றது தெரியல. ஆனா இந்த கேமை போன ட்ரைலர்ல டீஸ் பண்ணிருந்தாங்க. த கம்பால் மிஷின் கேம் அப்படின்ற ஒரு கேமை காட்டியிருப்பாங்க. அந்த கேம்ல ஒருத்தருக்கும் ரெட் கலர் பாலும் ப்ளூ கலர் பாலும் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெட் கலர் பால் வச்சிருக்கவங்க எல்லாரும் ஒரு டீம், அது மாதிரி ப்ளூ கலர் பால் வச்சிருக்கவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு டீம். இது மாதிரி அவங்களுக்குள்ளே 2 டீமா பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி மோதிக்கிற மாதிரி தான் இந்த கேம் இருக்க போகுது. இந்த கேமுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா ஒன்னா ஒத்துமையா இருந்தவங்க எல்லாரும் இந்த கேம் மூலமா ஒன்னா இருந்த எல்லாருமே பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே மோதிக்கிற மாதிரி தான் இந்த கேம் இருக்க போகுது. இந்த கேம் மூலமா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எலிமினேட் பண்ணப்படுவாங்க. இது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ்குள்ள இருந்த ஒற்றுமைன்றதே இந்த கேமுக்கு அப்புறம் இல்லாம போற மாதிரி தான் இந்த கேமை பாக்குறப்போ தெரியுது. அதுக்கேற்ற மாதிரியே ப்ளூ கலர் பாலும் ரெட் கலர் பாலும் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்க என்ன கலர்ல பால் செலக்ட் பண்ணாங்களோ அதே கலர்ல கோட்டு போட்டிருக்காங்க. ப்ளூ கலர் பால் செலக்ட் பண்ண எல்லாரும் ப்ளூ கலர் கோட்டை போட்டுட்டு ஒரு பக்கம் ஒரு டீமாவும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரெட் கலர் பால் செலக்ட் பண்ண எல்லாரும் ரெட் கலர் கோட்டை போட்டுட்டு 2 டீமும் ஒரு ரூம்குள்ள இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ரூம் எப்படி இருக்குன்னா அங்கங்க ஏகப்பட்ட பாதைகளோட அதோட அங்க ஏகப்பட்ட டிராப்ஸும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது எல்லாத்தையும் கடந்து எந்த டீம் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்களோ அவங்க தான் இந்த கேம்ல வின் பண்ணுவாங்க. மீதி இருந்த பிளேயர்ஸ்லாம் இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணப்பட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு சீக்வன்ஸ்ல அந்த கேமுக்குள்ள மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது சப்போஸ் 2 டீமும் ஒரே நேரத்துல இந்த ரூமை விட்டு வெளியே வரதுக்கான டோரை கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டா கேம்ல யார் ஜெயிச்சா தோத்தன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. அதனால கூட இந்த ரூமை விட்டு எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சு வெளியே வர்ற 5 இல்லனா 10 பிளேயர்ஸ் தான் இந்த கேம்ல வின் பண்றதா ஒரு ரூல் இருக்கலாம். அதனால கூட அந்த 10 பேருக்குள்ள வந்துடணும்னு அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி சண்டை போட்டு கொல்லவும் செஞ்சிருக்கலாம். இப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ஸ்டார்ட்ல நம்ம ஜீகனை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜீகன் ஒரு பிளாக் கலர் கோட்டு போட்டுட்டு ஒரு கார்டு கூட ஒரு ரூம்குள்ள போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனை எக்ஸாக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க எல்லா கேமையும் ப்ளே பண்ணி ஜெயிச்சிட்ட அப்புறம் லாஸ்ட் ஒரு கேமை ப்ளே பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டின்னர் இருக்கும். அந்த டின்னர்
அட்டென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஜீகன் கோட் சூட்லாம் போட்டு போயிட்டு இருக்காரு. பழைய மாதிரியே நம்ம ஜீகன் இந்த கேம்ல வின் பண்ணிடுவாரா இல்ல இந்த கேமை வின் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கேமை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாரான்றது ஒரு கேள்விக்குறி தான். அது மாதிரி இந்த ஷாட்ல நம்ம ஜீகனோட தலையில இருந்து ரத்தம் பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கேம்ல யார்கிட்டயோ செம்மையா அடி வாங்கின மாதிரி தான் ஜீகனை பாக்குறப்போ தெரியுது. ஜீகன் ஆல்ரெடி இந்த கேம் விளையாண்டுருக்காரு. அப்படி இருந்தும் இவர் மறுபடியும் இந்த கேமுக்குள்ள வந்ததுக்கான காரணம் இந்த கேமை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கேமுக்குள்ள மறுபடியும் வந்திருப்பாரே தவிர மத்த பிளேயர்ஸ் மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கேமுக்குள்ள வந்திருக்க மாட்டாரு. போன சீசன்ல இந்த கேமை நிறுத்துறதுக்காக இவர் போட்ட பிளான்ல இவர் கூட சேர்ந்து இவர் பேச்சை கேட்ட நிறைய பிளேயர்ஸோட உயிர் போயிருக்கும். ஜீகனால போன சீசன்ல இப்படி நடந்திருக்கும் போது இந்த கேமை நிறுத்துறதுக்காக என் பேச்சை கேட்டு என்னால நிறைய பேரோட உயிர் போயிருக்கு. அவங்கள ஒரு ஆளா நான் இருந்து கூட இந்த கேமை நிறுத்துவேன் அப்படின்னு கூட ஜீகன் யோசிச்சு தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இந்த கேமை நிறுத்தலாம். இப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பாப்பா என்ன பண்றாங்கன்னு. பட் எனிவேஸ் இந்த ட்ரைலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.